இந்த 15-20 மணித்துளிகளில் நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும் ஒரு இறகு. வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் சிறகடித்து பறப்பதற்கு, உங்கள் சிறகை வடிவமைப்பதற்கு அந்த இறகுகள் பயன்படலாம். வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். எங்கே கவனம் இருக்கிறதோ அந்த சொல் செல்லும், எங்கே கவனம் இல்லையோ அந்த சொல் செல்லாது. வாசிப்பிலும் விளையாட்டிலும் உங்கள் கவனம் முழுமையாக இல்லை என்றால் வாசிப்பு செல்லாது, விளையாட்டு செல்லாது. கவனத்தை முழுமையாக வைக்கும் ஒரு இடம் வாசிப்பு, ஒரு இறகு. என்ன காரியம் நடந்தாலும், இப்போ மேடையில் எது நடந்தாலும் என் பேச்சு தடைபடாமல் அத்தனை விஷயங்களும் என் கவனத்திற்கு வரும். ஏன் தெரியுமா? நான் புத்தகம் வாசித்து பழக்கப்பட்டு இந்த ப்ராசஸை, இந்த மைண்டை செதுக்கி வச்சிருக்கேன். எதுவுமே மிஸ் ஆகாது. அப்சர்வேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, கவனம் என்று நாம் சொல்லுவோம். நல்லா படித்து முதல் மார்க் வாங்குற பொண்ணுக்கும் மார்க் வாங்கணும்னு விரும்புகிற பொண்ணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசமே இந்த கவனம் தான். யார் ஒன்றை முழுமையாக கவனித்துக் கொள்கிறோமோ அவர்கள் இறகு பெறுகிறோம். இன்றைக்கு காலையில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி எனக்கு வந்தது. தினம் ஒரு நிமிட செய்தின்னு சொல்லிட்டு சுபவீர பாண்டியன் அவர்கள் அனுப்புவார். நேரம் இருக்கின்ற பொழுதெல்லாம் நான் அந்த தகவல்களை தெரிந்து கொண்டு, அந்த தகவல்கள் சரியாக இருக்கின்றனவா என்று நான் ஆவணங்களை தேடி அதன் பிறகுதான் அதை ஒப்புக்கொள்வேன், அது யாராக இருந்தால். இன்றைக்கு வந்த ஒரு செய்தி குழந்தைகளை நான் அப்படியே நிறுத்தி ஃப்ரெஷ்ஷான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். பாருங்க, புத்தர் ஞானம் பெற்ற மரம் எது? நமக்கு நம்ம மொழியில் அதுக்கு என்ன பேர்? எல்லா ஊர் நிறைக்க அரச மரம் தான் இருக்குது. அங்கே போய் புத்தர் உக்காந்ததுனால அது போதி மரம். போதி மரம்னு ஒன்று கிடையாது. புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. யார் உரியவர்கள் அதை வாசித்து விடுகிறார்களோ அந்த புத்தகம் இறகாக மாறுகிறது. படிக்கிறவங்க எல்லாருக்குமே அது இறகாக மாறாது. எல்லாரும் தான் படிக்கிறோம். ஒரு சில பேருக்கு தானே புரியுது, ஒரு சில பேர் தானே அதனால் பயன்படுகிறார்கள். பாருங்க, ஒரு வார்த்தையை, ஒரு கவிதையை, ஒரு கட்டுரையை, ஒரு சிலபஸை, ஒரு சப்ஜெக்டை எப்படி நீங்கள் வாசிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த தன்மைக்கு ஏற்றவாறு அது இறகாகும். இல்லை என்றால் அது வெறும் மண் தான். படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். சொல்லலாம் வராது. எக்ஸாமில் எழுதிக்கிறேன். ஒன்று நல்லா சொல்லும், என்னப்பா மார்க் வரல, அந்த டீச்சருக்கு நான் எழுதுனது புரியல. பாருங்க எங்கே இருக்கு சிக்கல்னு பாருங்க. அந்த ஒரு நிமிட செய்தியில் அது 3 நிமிடம் 39 வினாடின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சிறு குறும் படம் ஒன்று ஓடுது. என்னடா இது, அண்ணன் எப்போவுமே மெசேஜ் தானே அனுப்புவார், இன்னைக்கு படம் அனுப்பிச்சிருக்கிறாரு என்னன்னு பார்த்தேங்க. நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். முக்கியமாக பெண் குழந்தைகள், கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, 7:15 போயிடலாம் சீக்கிரம். உங்கள் நெருக்கடி எனக்கு புரிகிறது. கிடைக்காது இது மறுபடியும். தேடி பார்க்கும் பொழுது இந்த ஸ்பீச் மட்டும் வராது. அதனால் சொல்கிறேன். அது என்னன்னா, ஒரு கல்யாணமான புது தம்பதியினருடைய வாழ்க்கை காட்டப்படுது. ஒரு அம்மா சமைச்சிக்கிட்டே இருக்கு, எடுத்துகிட்டு வந்து பொருட்களை வைக்குது, சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி கொடுக்குது, காஃபி வைக்குது. துரை எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு மாப்பிள்ளை உக்காந்துட்டு எடுத்த உடனேயே சிகரெட் பிடிக்கிறார், அப்புறம் காஃபி குடிக்கிறார், அப்புறம் குளிக்கிறார், எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இன்னொரு 3 நாள் லீவ் போடவான்னு கேட்குறாரு. ஏதோ கொஞ்சிற மாதிரி இருக்குது அந்த காட்சியெல்லாம். கல்யாணமாகி 20 நாள் லீவில் இருந்தது போதும், கிளம்புங்கன்னு சொல்லுது அந்த அம்மா. அவர் ரொம்ப மன வருத்தத்தோட, இல்லை 3 நாள் நான் லீவ் போடுற சொல்லி போங்க அப்படின்ட்டு தள்ளி விடுறாங்க. அந்த ஆள் போயிட்டார்.
கதவு அந்த அம்மா லாக் பண்ணுது. லாக் பண்ணதில் லாக் விழலை. இது சுபவி ஐயா அவர்கள் எழுதிய சிறுகதை, அதை படமாக்கி இருக்கிறேன். லாக் விழலை, அது திறந்தே இருக்கு. அவர் கீழே போனவர் 2 மாடி கீழே இறங்கி வந்துட்டு மறுபடியும் மேலே வரார். ஏன்னா அவர் கார் சாவி எடுத்துகிட்டு வரல. மேலே வந்துட்டு கதவு என்னது இது கதவு திறந்துருக்குன்ட்டு அவர் வச்சு சாவி எடுத்து மடியில் வச்சுக்கிட்டு அந்த பர்ஸில் வச்சுக்கிட்டு இவன் எங்கன்னு தேடுறாரு. அந்த அம்மா பேரை சொல்லலை. எங்கன்னு தேடினா உள்ள பெட்ரூமில் உட்காந்துட்டு அந்த அம்மா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கு. சிகரெட் பிடிக்குதா? இப்போ நீங்கள்லாம் சிகரெட் பிடிக்குதுன்னு சொன்ன உடனே சிரிச்சிங்களா? இதே ஒரு பொண்ணு கீழே இறங்கி போய் மேலே சாவி தேடிட்டு வரும்போது புருஷங்காரன் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தான்னு சொன்னால் சிரிப்பீங்களா? சிரிக்க மாட்டீங்கல்ல. இதுதான் சிறுகதை. அவன் சிகரெட் பிடிச்சது அவன் பார்த்துட்டு பஞ்சாயத்துக்கு அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் அவங்க அண்ணனையும் கூப்பிட்டுருவார். 2 பேரும் உக்காந்துட்டு 2 பேரும் அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ் பண்ணும்போது புருஷன்கிட்ட, அப்பாட்ட, அண்ணன்கிட்ட எல்லாம் கையிலையும் சிகரெட் இருக்கும். அவங்க 3 பேரும் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு தான் இவகிட்ட பஞ்சாயம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறமா ஒரு அளவுக்கு மேலே அவள் சொல்லுவா, நீ வீட்டில் சின்ன வயசில் சிகரெட், அவள் நினைப்பா சின்ன வயசில் சிகரெட் பிடிச்ச நான் அதை பார்த்தேன், அப்பா பிடிச்சார் நான் அதை பார்த்தேன், வீட்டுக்காரரும் 20 நாள் என் முன்னாலேயே பிடிச்சிட்ருக்கிறாரு. ஒரு ஆள் சிகரெட் வீட்டில் சுற்றி பிடிக்கும்போது ஒருத்தர் மட்டும் அதை பிடிக்காமல் அப்படியே இருக்கணும் அப்படின்னு எப்படி இந்த சமூகம் எதிர்பார்க்குதுங்கிற மாதிரி நம்மக்கிட்ட காட்சி போடுறார். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், இதெல்லாம் என் காட்சிக்கு வருது, ஜட்ஜ்மெண்டலே ஆகாதீங்க. யார் தப்பு யார் சரின்னு எப்போவுமே குழந்தைகளே, எப்போவுமே பெரியோர்களே, ஒன்றை வாசிக்கின்ற பொழுது, ஒரு பேச்சை கேட்கின்ற பொழுது உடனடியாக இது சரி இது தவறு என்று உடனடியாக உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். கற்றல் என்பது முழுமையாக வாங்கி கொண்டு அதை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி அது சரியாக இருந்தால் மட்டுமே சரி என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த வாசிப்புக்கு பெயர்தான் இறகு. சட்டுன்னு வெளிப்படுறதில்லை. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷில் பேசுகிறவெல்லாம் புத்திசாலி. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். தந்தை பெரியாரை படித்தேங்க. ஏதோ ஒரு கட்டுரையை படிக்கிறேன், அதில் சொல்கிறாரு, ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி, சிவப்பு என்பது அழகல்ல நிறம். டக்குன்னு மனசில் ஒரு திரை விலகுதுங்க. ஆமாம்ல, வெளிநாட்டிலலாம் இங்கிலீஷில் தானே பிச்சை எடுக்கிறான். இல்லை ரோட்டில் உட்காந்துருக்கான்ல, என்கிட்ட கேட்டானே ஒருத்தன், will you please spare $2? You're going to have your supper, Chicagoல. Yes, I didn't have anything for last 2 days. Will you please spare me $2? என்கிட்ட பிச்சை கேட்குறான், இங்கிலீஷு ஸ்டைல் இங்கிலீஷில். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் என் பர்ஸில் பாஸ்போர்ட்டோடு சேர்த்து $2000 வச்சுருந்தேன். எது அறிவு? எது அறிவு? மொழி அல்ல அறிவு. மொழியை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தினால் அது அறிவு. பார்த்தேன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, இதெல்லாம் வராதுங்க, சரி வராதுங்க. அந்த அந்த ஆள்கிட்ட அவன் ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க, பஞ்சாயத்து அப்படியே நின்று போயிடும். அந்த சிறுகதையில் என்ன சொல்வார்னா, அந்த அண்ணன் சொல்வார், என்னங்க போட்டோங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒரே கேள்வி திருப்பி கேட்பான், இதுவே உன் பொண்டாட்டி சிகரெட் பிடிச்சா அப்படின்னோட அவன் முகம் அப்படியே இருக்கும். அடுத்த ஷாட் அவள் வெளியில் கடன்னு ரோட்டில் போவா, ஒரு பெட்டி கடைக்கு போவா, ஒரு சிகரெட் வாங்குவா, எடுத்து ஒரு தூணுக்கு பின்னால் நின்று சிகரெட் பற்ற வச்சு சிகரெட் பிடிப்பான். சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் இந்த ஒருத்தன் வந்து சிகரெட் வாங்குறவன் சொல்லுவான், காலம் பாரு எவ்வளோ கெட்டு போச்சு, கலிகாலம், பொம்பளைங்கெல்லாம் சிகரெட் பிடிக்குது. அப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு டைலாக் சொன்ன மாதிரி ஒரு டைலாக் தான் முடியுது அந்த சிறுகதை. நீ சிகரெட் பிடிச்சா உடல்நலக்கேடு, நான் பிடிச்சா ஒழுக்கக்கேடா அப்படின்னு முடியும். இப்போ நாம் எல்லாருமே கை தட்டணும்ல, ஏன் கை தட்டணும்னு சொல்லும். இப்போது பொம்பளைங்களை சிகரெட் பிடிங்கிறீங்களா, அவள் பிடிச்சது சரிங்கிறீங்களா?
இல்லை ஒரு பஞ்சாயத்துனா ஒரு தீர்ப்பு வரணும்ல. இப்போ அவர் என்ன சொல்ல வரார்? அவர் நிறுத்திட்டார். இவ்வளோதான் கதை. இப்போ பொம்பளை பிள்ளைங்களா என்ன செய்கிறோம்? அவங்க சிகரெட் பிடிச்சா எப்படி அது சமூக நலக்கேடுன்னு இல்லையோ, நான் பிடிச்சாலும் அது உடல் நலக்கேடு தான், சமூக கேடு இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வர்றது ஒரு வகை. சிகரெட் பிடித்தால் வரும் உடல் நலக்கேடு, அந்த உடல் நலக்கேடு மட்டும் அல்ல விஷயம். 49 விழுக்காடு தான் உடல் நலக்கேடு. யார் சிகரெட் பிடித்தாலும் அது 51 விழுக்காடு சமூக கேடாக வந்து சேரும் என்று யார் நினைத்து கொள்கிறோமோ அப்பொழுது இந்த சிறுகதை நமக்கு புரியும். பல நேரங்களில் விடுதலை சுதந்திரம் என்கின்ற பொருண்மையில் ஆண்கள் செய்யக்கூடிய அத்தனை கேடுகளையும் பெண்கள் செய்தால் போதுமானது என்கின்ற புரிதலை எனக்கு இந்த 3 நிமிட படம் எனக்கு ஒரு இறகை தருகிறது. ஆம், நான் மகன் வளர்த்து கொண்டிருக்கிறேன். என் வீட்டில் மகள் இல்லை. மகன் வளர்க்கின்ற பொழுது ஒரு ஒழுக்கத்தை ஒரு பெண்ணுக்கு இந்த சமூகம் எதையெல்லாம் சொல்லி கட்டுப்பாடாக வளர்க்கிறதோ அதே கட்டுப்பாட்டை நான் ஒழுக்க ரீதியாக என் மகனுக்கும் தர வேண்டும் என்கின்ற கடமையை இந்த சிறுகதை எனக்கு தந்தால் என் வாசிப்பு அது சிறகாக மாறும். ஒன்றும் இல்லை, மகாபாரதம் நடந்துச்சா? நான் ஏன் வாசிக்கிறேன்? இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்ல நான் எந்த மதத்தை சார்ந்தவள்னு. ஆனால் நான் பைபிள் பேசுகிறேனா? நான் பகவத்கீதை பேசுகிறேனா? நான் தேவார திருவாசகங்கள் பேசுகிறேனா? நான் தந்தை பெரியார் பேசுகிறேனா? நான் அறிவர் அம்பேத்கர் பேசுகிறேனா? ஏன் பேசுகிறேன்? நான் அதில் எந்த அரசியலும் பேசுவதில்லை. அதிலே இருக்கக்கூடிய கோடான கோடி மக்களுக்கு எது நன்மை தருமோ அந்த நன்மையான விஷயத்தை எடுத்து அதை ஒரு என் சிறகிலே ஒரு இறகாக போட்டுக்கொள்கிறேன். வாசிப்பதற்கு மதம் தடை இல்லை. பாருங்க, பகவத்கீதையில ரொம்ப முக்கியமான அந்த மகாபாரதத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு கட்டம். எனக்கு நீங்க வாசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதான் என்னுடைய என்டர்டெயின்மெண்ட். இப்படி இருக்கிறது எவ்வளோ வசதி தெரியுமா மேடம்? நம்புறீங்களா இல்லையா? வாசிப்பை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறது. என்ன விஷயம்னு மட்டும் சொல்கிறேன். நான் கல்லூரியில் பேராசிரியர், இப்போது தமிழ்ச்சங்கத்தின் உலக தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர். எனக்கு சம்பளம் கிடைக்குது, ஓகேவா? ஆனால் நான் இதுக்கு ரொம்ப எல்லாம் படிக்க வேணாம், இனிமேல் படிக்க வேணாம். நான் படித்து முடிச்சிட்டேன், எனக்கு வேலை கிடச்சிச்சு, நான் மாத சம்பளம் வாங்குகிறேன், நான் வேலை செய்யலாம், அவ்வளோதான். நான் ஏன் படிக்கிறேன்? ஏன் தெரியுமா? என் சம்பளம் என்பது பிரெட்டு. பசிச்சா ரொட்டி இல்லை சோறு. நான் பேசுகிறேன்ல, படித்து பேசுகிறேன்ல, நீங்கள்லாம் என் பேச்சுக்காக காத்திருக்கிறீங்கள்ல, அது என்ன தெரியுமா? அதுதான் அந்த சோறை மிக ருசியாக சாப்பிடுவதற்கான வெஞ்சனத்தை எனக்கு தருகிறது. ஒரு அந்த பிரெட்டை சாப்பிட்றதுக்கான க்ரீம் வாசிப்பு தருது எனக்கு. என்னை கூப்பிட்டு பேச வச்சு அனுப்புறதுக்கு சம்பளம் இருக்குது தெரியுமா? அது நான் மாதம் மாதம் வாங்குகிற அரசாங்கம் கொடுக்குற சம்பளத்தை விட கூடுதல். வாசிப்பு எனக்கு இறகுகளை சேர்த்து சிறகாக்கியதா? எது உனக்கு புகழை தருமோ, எது உனக்கு ஆரோக்கியத்தை தருமோ, எது உனக்கு மேன்மையை தருமோ, எது உனக்கு செல்வாக்கை தருமோ, எது உனக்கு பயணத்தை தருமோ, எது உனக்கு அனுபவத்தை தருமோ, அதை உன்னுடைய பொழுதுபோக்கு என்கின்ற சொல்லுக்குள் பிடித்துக்கொள். அப்படி பிடித்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் வாசிப்பு. நிதானமா படிக்கலைன்னா யார் சொல்றதும் புரியாது. நான் மகாபாரதத்தை வாசிக்கிறேன். நடுவில் ஹார்ட் ஆஃப் த மகாபாரதம் பகவத்கீதை. அதில் சிலருக்கு முரண் கருத்துக்கள் இருக்கலாம். நான் வாசித்துக் கொண்டே போகிறேன். எங்கே நடந்தது மகாபாரதம்? குருஷேத்ராவில். எப்போ பகவத்கீதை சொல்லப்பட்டது? அர்ஜுனன் ஆயுதங்களை கீழே போட்டுட்டான், அப்போ நடந்தது. விஸ்வரூபம் எடுத்து நின்று கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்னாரு, நம்ம எல்லாருமே கேள்விப்படுறோம். ஜெயகாந்தன் தான் திரை விலக்கினார்.
என்ன திரை விலக்கினார் பாருங்க. விஸ்வரூபம் என்பது அப்படியே காட்டுறது இல்லை, நாம் காண்பது. சின்ன சிலைங்க, அதுக்கு அபிஷேகம் பண்றாங்க. நமக்குள் பிரம்மாண்டம் விரிந்து அதை கடவுளாக அப்படி பார்க்கிறோம்ல, அது காட்டுவதல்ல, நாம் காண்பது. விஸ்வரூபம் என்பது நான் அருள் பெற்றிருந்தால் எனக்கு அது புரியும். எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது எனக்கு புரியும். கிருஷ்ணர் அப்படி நின்று சொன்னார்னா, அவர் தேர்ல இருந்து எழுந்துச்சு நின்று பின்னால பார்த்து சொல்றார், பார்த்தான் ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் கேட்டாங்கன்றீங்க மகாபாரதத்தை? இங்க போர்க்களத்தில் சொல்றாங்க, ஓப்பன் ஸ்பேஸ்ல சொல்றாரு. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டிருப்பாங்களா? உண்மையாவே பகவத்கீதையை கேட்டது 3 பேர். ஒருத்தர் பார்த்தன் அர்ஜுனன், 2வது சஞ்சயன் ஞானி, 3வது சஞ்சயன் சொல்ல கேட்ட திருதராஷ்டிரர். 3 பேருக்கு கிடைச்சது பகவத்கீதை. ஏன் அர்ஜுனனுக்கு மட்டும் ஞானம் வந்தது? ஏனென்றால் கிருஷ்ணன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன் ஆழமான பொருளை உணர்ந்து அதை தன் சிறகாக்கி கொண்டவன் அர்ஜுனன் மட்டும்தான், மற்ற 2 பேரும் இல்லை. சஞ்சயனுக்கு அது வெறும் செய்தி, அவன் ஏற்கனவே ஞானி. திருதராஷ்டிரனுக்கு அறிவே வரலையே, வந்திருக்கணுமா இல்லையா? அதுதான் நான் சொல்றேன், எல்லாரும் தான் படிக்கிறீங்க, என் படிப்பை கூட தான் சொல்லி கொடுக்குறீங்க. இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிப்பு சொல்லி கொடுக்குறீங்களே, வாங்க எல்லாரும் சேர்ந்து 10th எழுதுவோம். மொத்தமாக ஃபெயில் ஆயிரும். நான் தமிழில் மட்டும் பாஸ் பண்ணுவேன் சார், மற்றதெல்லாம் பாஸ் பண்ண முடியாது. அப்படி என்றால் எந்த குழந்தை எதை மிக நேர்த்தியாக வாசித்து உள்வாங்கி அதை அப்ளை செய்கிறதோ, செயல்முறை திட்டத்தில் கொண்டு வருகிறதோ, அந்த குழந்தை ஜெயிக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ஏப்பா நான் அப்படி சொல்லலை, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட சொல்லுவாங்களா? குற்றம் யாருது? யாருது? கேட்டவங்களுடையதா? எந்த மனதில் அழுக்கு இருக்கிறதோ அந்த மனம் குற்றமுடையது. மனம் வெளியில் தெரிவதில்லை என்பதுதான் மனித வாழ்க்கையின் ஆக அற்புதமான விளையாட்டு களம். இப்போ என்னை பற்றி என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுமா? தெரிஞ்சால் நின்று பேச முடியுமா? இதெல்லாம் பேச வருது அப்படின்ட்டு ஒருத்தர் நினச்சிட்டு இருக்கலாம். சே எப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு ஒருத்தங்க நினச்சிட்டு இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் அவங்க இந்த பாயிண்ட் சொன்னாங்களே, அது சூப்பர், இதை கொண்டு போய் என் பையனுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு ஒருத்தங்க நினச்சிட்டு இருக்கலாம். எதுவுமே என்னுடைய காதுக்கு கிளம்பாமல் நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன்ல, அது இயற்கையின் அருள். ஒன்றை எப்படி அடையாளம் காண்பது பாருங்க. ஒரு கல் இருக்குது, கல்லு. நான் இந்த அடாலசன் பற்றி சொல்கிறேன். ஒரு கல் இருந்ததுங்க, பெரிய கல். உங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு போகிறேன், எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியாது. ஒரு நோட்ஸ் ப்ரிப்பரேஷன்லாம் எதுவுமே இதை எழுத்தெல்லாம் இல்லை, மனசால சொல்கிறேன். ஒரு விஷயம் கண்ணில் தெரியுதா, ஞானம் பெறுகிறதா, மற்ற விஷயங்களை கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கோங்க, அப்புறமா வராது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, காட்டு வழி போறியா, காய் கனி பழம் இருக்கா, அறுத்துட்டு போயிட்டே இரு, அதே வழியில் திரும்பி வர மாட்டேன். வாழ்க்கை அப்படிதான் பாருங்க. நான் ரொம்ப வித்தியாசமாக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். சமீபத்தில் நான் பெற்ற சில அறிவுகள் என் வாழ்க்கையினுடைய தரத்தை, என் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை இந்த வயதில் மாற்றி இருக்கிறது. 20 வயதில் நான் சரி என்று சொன்னது என் வாசிப்பின் பலத்தினால் 35 வயதில் தவறு என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். 35 வயதில் சரி என்று நான் பிடித்து கொண்டதை வாசிப்பு அறிவு மாற மாற 45 வயதில் அப்படி இல்லை, இது இப்படிதான் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது இப்படித்தான், இது இப்படி இல்லை என்று முடிவு பண்ணுவதற்கு நமக்கு காலம் அவசியப்படுகிறது. அடாலசென்ட்னு ஒரு படம் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த அடாலசென்ட்ங்கிற படம், அந்த எபிசோட்ஸை இங்கிலீஷில் இருக்க அந்த படம், ஆனால் தமிழ்லையும் இப்போ டப் பண்ணியிருக்காங்க. பார்த்தேன் நேற்று, சும்மா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், தமிழில் இருக்குது, ஓடிடியில் இருக்குது, படிச்சிருங்க, பார்த்துருங்க. என் வீட்டில் கீழ் வீட்டில்
ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு வாண்டு குழந்தைகளை வளர்ப்பது எப்படின்னு ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தது. நிஜம். நான் படிக்கட்டு ஏறி போகிறேன், புக்கு பார்த்தா குழந்தைகளை வளர்ப்பது எப்படின்னு. நான் சொன்னேன், ஏய் என்ன புக் படிக்கிறேன்னு தெரில அப்படின்னுச்சு. அதை காட்டி, குழந்தைகளை வளர்ப்பது எப்படி, மீனாட்சி சுந்தரம். உனக்கு எதுக்குன்னு சொல்லிச்சு பாருங்க. அது பதில். பொம்பளை பிள்ளை சொல்லிச்சு பாருங்க பதில். இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா அப்பா என்னை வளர்க்கலாங்களான்னு பார்க்குறேன்றது. இப்படி சொல்லிச்சிங்க. அது இந்த குழந்தைகள் இருக்காங்களே, யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது குழந்தைங்க உஷார். லூசுங்கெல்லாம் இந்த 35, 40, 45, 50 தான். அதுங்கெல்லாம் எவ்வளோ மேலே இருக்குதோ அவ்வளோ கீழே இருக்குது. வானத்தில் அவ்வளோ மறைஞ்சி இருக்குது. மொத்தம் 12 அடி சார். 3 அடி நினைக்காதீங்க. அதை ஷாராக இருக்கணும் அதுங்கிட்ட. இதுங்களை கண்காணிக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த நம்ம தமிழ் பரம்பரை இருக்குல்ல, என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நாம தான் பெரியவங்க பேச்சு கேட்ட கடைசி பரம்பரை. இந்த சிண்டு வாண்டு முண்டு நண்டு பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. இதுங்க என்ன சொல்லுதோ பயந்து பயந்து கேட்குறோம் நாம. நான் சொல்கிறேன், இன்னைக்கு சொல்லி வைக்கிறேன், என்னன்னா எல்லாம் சிண்டு முண்டு நண்டு வாண்டு தான் உட்காந்துட்டு இருக்கு. பெரியவங்கெல்லாம் இல்லை, நிறைய கொஞ்சமாக தான் இருக்குது. நீங்கள் போய் உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்வீங்களா இதை? அவ்வளோ ஒன்றும் நாங்கள் இப்படி எங்களுக்கே வேட்டு வச்சு போங்குது ஒன்று. அந்த ஒரு குழந்தைங்க 13 வயசு குழந்தைங்க, 13 வயசு குழந்தை வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கு. போலீஸ் வந்து பிடிக்குதுங்க. அவங்க அம்மா அப்பா இன்னசென்ட் அம்மா அப்பா, ஒரு கேரேஜ் வச்சிருக்கிற அப்பா, உழைப்பாளி, அன்பானவர், தன் மனைவியோடு ஒழுக்கமாக குடும்ப வாழ்க்கை வாழற ஒரு சாதாரண மனுஷன். அவங்க அம்மா பேரன்புக்காரி, ஒழுக்கம் பண்பாடு நிறைந்த உழைப்புக்காரி. ஒரு அக்கா அவளுக்கு, அவளும் அறிவாளி, புத்திசாலி, ஒழுக்கமான பெண், ஒழுக்கமான 2ஆம் B+ ஃபேமிலி. அவ்வளோதான், B+ கூட இல்லை, B ஃபேமிலி, நடுத்தர வர்க்கம். காலையில் 3:30 மணிக்கு வந்து போலீஸ் அடித்து உடச்சி அந்த பிள்ளைய அரெஸ்ட் பண்ணிட்டு போதுங்க. நான் இங்கே நிறுத்துறேன், 2-3 கேள்வி சொல்லி நிறுத்துறேன். வாசிப்பு எப்படி இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். பெரியவர்களே, குழந்தைகளை வளர்ப்பது என்பது சாதாரணமானது இல்லை. ஒரு நண்பனை பேணுவது சாதாரணமானது இல்லை. பாருங்க, அந்த குழந்தை கடைசியா நான் செய்யவே இல்லைன்னு சொல்லுதுங்க. என்ன தப்பு தெரியுமா? அதை கொலை பண்ணிருச்சு. அது 15 ஸ்டாப் அடிச்சிருக்குங்க. 15 வயசு பொண்ணை, இதுக்கு 13 வயசு. அது குழந்தை முகம் பார்த்தீங்கன்னா மாட்டு மடியிலேருந்து அப்போ கறந்த பால் இருக்கும்ல, அப்படி இருக்குது. அது உங்க அப்பாவை தேடுதுங்க. அப்பா அப்பா அப்பாங்குது. உங்கள் அப்பா நான் இருக்கிறேங்கிறாரு. எனக்கு யாரும் வேணாம்ப்பா, நீ மட்டும் போதும்ப்பான்னுது. நான் இருக்கிறேன்ப்பா, நான் சொன்னால் நீ நம்புவேல்லப்பா. நம்புகிறேன்ப்பா, நான் அந்த தப்பு செய்யவே இல்லைப்பா, நான் நம்புகிறேன்ப்பாங்கிறாரு. பார்த்தா இந்த சனியன்தான் கொன்று இருக்கு. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ட்ரையலில் தெரியுதுங்க, ஃபோனில் வருதுங்க தகவல். நான் ஒத்துக்கிறேன்ட்டு அதை ஒரு சைக்காட்ரிக் கண்டுபிடிப்பாங்க, அவன் பார்வை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஃபோனை வச்சுட்டு அவங்க அப்பா அவங்க ரூமில் போய் அவங்க அம்மாட்ட ஒரே வார்த்தை கேட்பாருங்க. நம்ம இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்க மாட்டோம். டூட் பார்த்துட்டிங்களா இல்லையா? நாசமா போகிற எல்லாத்தையும் பாருங்க, உருப்படுறத பார்த்துறாதீங்க. அவங்க அம்மாட்ட சொல்லுவான், அவன் அந்த அப்பன் சொல்லுவான், அவன் ஏன் என்னிடத்தில் மட்டும் பேச வேண்டும் என்று சொன்னான்? அவன் ஏன் யாரையும் நம்பாமல் என்னை மட்டும் நம்புகிறேன் என்று சொன்னான் என்று கேட்ட பொழுது அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ தகப்பனாக மட்டும் வெறும் அன்பானவனாக இருந்து விட்டாய், தான் எது சொன்னாலும் நம்புகிற தகப்பன் தனக்கு உண்டு என்கின்ற நம்பிக்கையை நீதான் அவனுக்கு கொடுத்தாய். நீதான் கொடுத்த. எதை சொன்னாலும் எங்கள் அப்பா நம்புவார், என்னை விட்டு கொடுக்க மாட்டார். இந்த உணர்வை நாம் பெரியவர்கள் குழந்தைகளுக்கு தந்து விடுகிறோமா இல்லையா? இல்லை. தப்பு செஞ்சா அங்கேயே நிறுத்தி
தோலை உரிச்சுறார் எங்க அப்பா, அங்கேயே நிறுத்தி எங்க அம்மா அவமானப்படுத்துவாங்க என்கின்ற பயம் இருந்தால் குழந்தைகள் பெற்றோர்களை ஏமாற்றுமா? கடைசியா அந்த தகப்பன் சொல்லுவார், ஒரு விஷயம் சொல்லுவார். அப்பா, அந்த குழந்தையினுடைய அதாவதுங்க, பிள்ளைகளின் மீது பிழை இல்லை, பெற்றோர்கள் எதை வாசிக்க மறந்து போனோம். அந்த குழந்தையினுடைய அந்த சின்ன பொம்மையை கையில் எடுத்துக்கிட்டு அந்த அப்பா சொல்லுவார், நீ இரவு நேரங்களில் தாமதமாக வருவாய், அப்பொழுது நீ காரணங்களை சொல்வாய், நான் நம்பி உன்னை பரவாயில்லை 12 வயது தானே என்று தலையை தடவி உள்ளே அனுப்புவேன். உள்ள 1 மணி வரைக்கும் லைட் எரியும், யாரோடையும் பேசிட்டு இருப்ப, என்னடா சத்தம் உடனே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கின உடனே கீழ்ப்படுகின்ற குழந்தை என்று நினைத்து விட்டேன். எனக்கு பின்னால் குற்றவாளியாக நீ உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறாய் என்பது தெரியாமல் உன்னை வளர்க்க, உன்னை வழிகாட்ட தவறிவிட்டேன். என் மகனே, இந்த அப்பனை மன்னித்து விடு, என்னை மன்னிப்பாயா என்று சொல்லி முடியும் அந்த படம். குழந்தைகளை வளர்ப்பது என்பது அவர்கள் மீது அன்பு செலுத்துவது அல்ல, அவர்களை கண்டிப்புடன், பண்பாட்டுடன், மரபு சார்ந்த விஷயங்களுடன் வளர்ப்பதுதான் ஒரு பெற்றோரின் கடமை என்பதனை அந்த படம் எனக்கு சொல்லுகின்ற பொழுது எனக்கு என் சிறகிலே ஒரு இறகு விழுகிறது. யோசித்து பார்த்தால் இந்த உலகம் அவ்வளவு ஒன்றும் சிறப்பானதாக இல்லைதான். என்ன செய்வது? எந்த வாழ்க்கை தான் எளிது சொல்லுங்க? எந்த வாழ்க்கையும் எளிதல்ல. இந்த வாழ்க்கையில எல்லாருக்கும் எது பொது? நம்ம எல்லார் வாழ்க்கைக்கும் பொதுவா ஏதாவது இருக்கா? அது எப்படிங்க இருக்க முடியும் நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கை, ஒருத்தர் நகரத்தில் இருக்காங்க, ஒருத்தர் இந்த மாதிரியான செமி அர்பன் ஏரியாஸில் இருக்காங்க, ஒருவர் சின்ன சின்ன கிராமங்களில் வசிக்கிறார்கள், ஒருவர் பணி மருத்துவர் பணி, ஒருவர் பணி என்ஜினியர் பணி. வேறு எப்படிங்க எல்லா வாழ்க்கைக்கும் பொதுவாக ஏதாவது ஒன்று இருக்க முடியுமா? ஒன்று இருக்குது. எல்லா வாழ்க்கைக்கும் பொதுவாக ஒன்றே ஒன்று என்னன்னா, எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு நொடி கூட நின்று நிதானித்து வாழுகிற வாழ்க்கையை 2 சைடும் திரும்பி பார்க்குற வாழ்க்கை என்பது யாருக்கும் கிடையாது. இருக்காங்க? யாருக்காவது இருக்கா? என் வாழ்க்கையில் நான் ரொம்ப நிதானமாக, யாராவது சொல்லுவீங்களா? இங்கே இருக்கிறவங்க யாரா ஒருத்தர் சொல்லுங்க. எல்கேஜிக்கு போகிற குழந்தை சொல்லுது பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது. இந்த டென்ஷனே இருக்கக்கூடாதுன்னு யோகா கிளாஸ் போகிறோம், அதுக்கே டென்ஷனாக போகிறோம். பயங்கர டென்ஷனாக இருக்கான். ஏன்ப்பா இவ்வளோ டென்ஷனாக இருக்கான்? ஐயோ யோகா கிளாஸுக்கு டைம் ஆகுது, அதுக்கே டென்ஷனாக இருக்கான். இப்போ இன்னும் சில நாட்களில் மகாகவி பாரதியினுடைய பிறந்த நாள் வரப்போகுது. மகாகவி பாரதி இந்த டென்ஷன்ற சொல்லுக்கு ரொம்ப அழகான தமிழ்ச்சொல் ஒன்றை கொடுத்திருக்கிறார். உளப்பொங்கல் என்று சொல்லுகிறார். மனம் பொங்குகிறது, உளப்பொங்கல். அதை எப்படி சொல்றாருன்னா, போருக்கு நிற்கும் போதும் உளப்பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் என்று மகாகவி பாரதி சொல்லியிருக்கிறார். போருக்கு நின்றுட்டு இருக்கான், போர் வீரன் அவன். எதிரில் இருக்கிற அந்த விரோதி எந்த ஆயுதத்தை கொண்டு தாக்க போறான்னு தெரியாது. அடுத்த நிமிஷம் உயிரோட இருக்க போறோமா இல்லையான்னு போர் வீரனுக்கு தெரியாது. இப்போ பாருங்க, தேஜஸிலிருந்து கீழே விழுந்து இறந்த அந்த வீரர் அதற்கு முந்தின வினாடி வரை வானத்திலே தான் சாகசம் செய்து கொள்வதை தானே நினைச்சிட்டு இருந்தாரு. சாகசத்துக்கு தானே போனாரு. கடைசி நிமிடத்தில் அது கோளாறாச்சா என்ன ஆச்சான்றது தெரியல. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த மாதிரியான ஃபைட்டர் ஜெட்ஸில் பைலட்ஸுக்கு எஜெக்ட் சீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரு கோளாறு வந்துருச்சுன்னா ஒரு பொத்தானை அவர்கள் அழுத்தினால் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் இல்லை, அந்த ஒரு நாற்காலி, அந்த நாற்காலியோடு வெளியில் அவங்களால போயிட முடியும். அவர் ஆனால் அதை செய்யலை. அந்த 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 தேர்வு அவர் அந்த பொத்தானை அமுத்தலை. ஏன் தெரியுமா? கூடி இருக்கிற மக்கள், பார்வையாளர்கள் பல பேர் இருந்தாங்க. இவர் அந்த பொத்தானை அனுப்பிச்சு இவர் வெளியில் போயிட்டா இவர் பழைச்சிருவார். ஆனால் அந்த விமானம் போய் அந்த கூட்டத்தின் மீது விழுந்தால் பல பேர் இறந்து விடுவார்களோன்னு நினச்சி கடைசி நிமிஷத்தில் அந்த பிளேனுடைய டைரக்ஷனை மாற்றி தான் இறந்தார் அந்த வீரர். இதுதான் எங்கள் பாரதி அப்போ இவ்வளவு டென்ஷன் நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்கல்ல, அவசரத்தில் அண்டாலும் கூட கை போகாதும்பாங்க சொல்லுவாங்கல்ல. நம்ம ஊரில் பயங்கர உளப்பொங்கலோடு டென்ஷனோடு ஒருத்தர் இருந்தால்
பெரிய பாத்திரத்தில் கூட கை போகாது. ஆனால் இந்த நேரத்திலும் அந்த வீரனுடைய மனது அறிவு சிந்தித்திருக்கிறது என்றால் என்ன காரணம்? உளப்பொங்கல் இல்லாமல் இருந்திருக்கிறார். அதை தான் மகாகவி பாரதி சொல்கிறான், போருக்கு நிற்கும் போதும் உளப்பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் என்று மகாகவி பாரதி சொல்லுகின்றார். நமக்கு அப்படி இருக்கானே? இல்லை. உண்மையை ஒத்துக்கிடம் தானே? எந்த நேரமும் பரபரப்பு, எந்த நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கிற காரணத்தினால என்னென்னா, சுற்றி இருக்கிற வாழ்க்கையை பார்க்கவே இல்லை. நாம் ஐயா ஓடு மீன் ஓடன்றதை பற்றி சொன்னாருன்னு இங்கே சொன்னாங்க. அதை பேசும்போது நான் இல்லை, ஆனால் நான் இங்கே கேட்டேன். ஒரு கவிஞனுடைய பார்வை எப்படி இருக்கும் பாருங்களேன். எப்போவுமே அழகியலை தேடுவது. அண்மையிலே மறைந்த கவிஞர் தமிழன்பன் இருக்கிறாரு. அவர் இந்த கவிதையை அப்படியே மாற்றி மாற்றி போடுவார். அந்த பாடல் என்ன? ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு. அதுதானே அந்த பாடல். தமிழன்பன் அதை மாற்றி போட்டார். கொக்குக்கு என்ன இருக்கு? நிறைய அறிவு இருக்கு. அதனால்தான் என்ன செய்யுது? காத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கான மீன் வருகிற அளவு கொக்கு காத்திருக்கிறது. அப்போ கொக்கு பசியா இருக்கு, காத்துட்டு இருக்குன்னா, அங்கே வழியில் இருக்கிற ஒருத்தர் சொன்ன, ஏய் பசியா இருக்குல்ல, சாப்பிட வேண்டியதானே, மீன் தான் போயிட்டே இருக்கே, சாப்பிடு. கொக்கு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேங்க. ஏன்? நீ தான் பசியாக இருக்கியே, சாப்பிட. இந்த சின்ன சின்ன மீனுக்காகவா நான் இவ்வளோ நேரமாக காத்துட்ருக்கேன்? எனக்கான சரியான மீன் வரும், அப்போ நான் சாப்பிட்றேன், அது மட்டும் காத்திருப்பேன்னு கொக்கு சொல்லு. உடனே இவன் சொல்கிறான், சரி நாங்கள்லாம் பசிச்சா அம்மா இன்னும் சோறாக்கலைன்னா என்ன செய்வோம்? ஒரு முறுக்கு எடுத்து தின்னுவோம், ஒரு பலகாரத்தை எடுத்து தின்னுவோம். அதுபோல் உனக்கு வர வேண்டிய மீன் பின்னாடி வரட்டும், இப்போ முன் பசிக்கு சின்ன மீனை எடுத்து சாப்பிடேன்னு அவன் சொல்கிறான். கொக்கு சொல்லுது மாட்டேங்குது. நீங்களாக தான் முட்டா பசங்க, பசிக்கு சோறுக்கு முன்னாடி முறுக்கு சிப்ஸு சாப்பிட்ற ஆள் நீங்கள். நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். ஏன்னா சின்ன மீனை நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற போது நான் விரும்புகிற ஒரு மீன் வந்தால் இந்த மீனை துப்பி அதை பிடிக்கிறதுக்குள்ள அது போயிடும். அதனால பட்டினியோட காத்திருந்து எனக்கான மீனைத்தான் பிடிப்பேன். இதுதான் அந்த பாடலினுடைய அழகு. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு. தமிழன்பனையா இதை மாற்றி போட்டார். கொக்குக்கு அறிவு இருக்குது, அது கரெக்டாக செய்யுது. அறிவில்லாதவன் என்ன செய்வான்? ஓடு மீன் ஓட ஒரு மீனையும் விடுமாம் மக்கு என்று கவிஞர் தமிழன்பன் எழுதினார். இதுதான் கவிஞர்களினுடைய மனசு பாருங்க. எந்த சூழலிலும் கொஞ்சம் நிறுத்தி, இந்த கொக்கு புத்திசாலியா இருக்கு, இப்படி செய்யுது, இப்படி செய்யலைன்னா என்ன என்று யோசிக்கிற மனம் யாருக்கு இருக்கும் என்றால் கவிஞர்களுக்கு தான் இருக்கும். கவிஞர் அப்துல் ரஹ்மான் கண்ணீரை பற்றி ஒரு கவிதை எழுதினார். கண்ணீர். யார் கண்ணீர் விடாதவங்க யாராவது இருக்கீங்களா இங்கே? பொதுவாக சொல்லுவாங்க ஆண் பிள்ளைகள் அழுவதில்லைன்னு. பொய். பொய். ஆண் பிள்ளைகள் மற்றவர்கள் பார்க்க அழுவதில்லை, அவ்வளவுதான். அதனால்தான் கண்ணதாசன் சொன்னார், தனியே படுத்தழுது தலையணையை நனைப்பதன்றி இனி ஒரு பரிகாரம் எவரும் உரைப்பதில்லைன்னு கண்ணதாசன் சொன்னார். அவரவர்களுடைய தலையணை மாத்திரம்தான் ஆண்களினுடைய கண்ணீரை பார்த்திருக்கும். வீட்டுக்காரம்மா கூட தெரியாது. ஒருவேளை அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும், அம்மாவினுடைய மடியிலே படுத்து அழுதிருக்கலாம். எல்லாருக்கும் கண்ணீர் இருக்கு. அந்த கண்ணீரை பற்றி அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதினார். கண்ணீர் இமைகள் உருட்டும் ஜெபமாலை என்று எழுதினார். இதை விட அழகா அதை எப்படி சொல்ல முடியும்? கண்ணீரை உள்காயத்துக்கு உடல் தானே தயாரித்து கொள்ளும் களிம்பு என்று கண்ணீரை அப்துல் ரஹ்மான் சொல்லுவார். ஒரு கவிஞனால வாழ்க்கையை எப்படி வித்தியாசமா பார்க்க முடியுது? சரி, கவிஞர்களை விட்டு நம்மை மாதிரியான மற்றவர்களை நினைத்தால் நமக்கு பொதுவான விஷயம், வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடுகிற ஓட்டத்தில் எதையாவது நின்று பார்த்தோமா என்றால் யோசனையாக இருக்கிறது. சரி, உங்க எல்லாரையும் ஒன்று கேட்குறேன். வள்ளுவர் உண்மையை பற்றி ரொம்ப பெருசாக சொல்லியிருக்கார், அப்படி தானே? எதையும் விட உலகத்திலே உண்மைதான் பெரியது என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அந்த வள்ளுவர் உண்மைக்கு கொடுக்கிற இடத்தை பொய்க்கும் ஒரு இடத்திலே கொடுத்து விட்டார். எனக்கு இப்படி செய்யலாமா? ஒரு துறவி, வள்ளுவர் மாதிரியான ஒரு துறவி, நீ உண்மையை சொல்லுந்தானே சொல்லணும். பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை நன்று என்று சொன்ன அதே வள்ளுவர் உண்மைக்கு கொடுத்த இடத்தை பொய்க்கு கொடுத்து விட்டார்.
நமக்கு கேட்ட உடனே பக்குன்னு இருக்கு. ஏன்னா பிறந்ததுலேருந்து நம்ம போய் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்மள்கிட்ட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு, சத்தியமே விஜயத்தை, அதுதானே சொல்கிறாங்க. வாய்மையே வெல்லும், இதுதானே நமக்கு சொல்லப்பட்ட பாடம். ஆனால் வள்ளுவர் உண்மைக்கு கொடுத்த இடத்தை பொய்க்கு கொடுத்து விட்டார். அந்த குறள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். பொய்க்கு ஆன இடம் உண்மைக்கான இடத்துக்கு பக்கத்தில் எல்லாம் ரெண்டு ஒரே இடம்னு சொல்லிட்டார். எப்படி? புரை தீர்ந்த நன்மை கொடுத்தால் அந்த இடத்துல உண்மைக்கு பதிலாக நீ ஒரு பொய்யை கூட சொல்லலாம் என்று வள்ளுவர் சொன்னார் என்றால், ஒரு கவிஞனுடைய உள்ளம் எப்படி மாற்றி சிந்திக்கிற. வள்ளுவர் அப்போ என்ன சொல்ல வர்றாரு? உண்மை முக்கியம்தான், கருணை அதை விட முக்கியம்னு சொல்றாரு. ஒருவருக்கு பெரிய நன்மை கிடைக்கும் என்றால் அந்த இடத்துல நீ ஒரு பொய் சொன்னா கூட அது உண்மைக்கு நிகராக மதிக்கப்படும் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், உடனே நம்ம ஆளெல்லாம் அதை பிடிச்சிக்கிட்டு வள்ளுவரே சொல்லிட்டார், போக வர 10,000 பொய்யை அடிச்சு விடுறது. அதுக்காக தான் வள்ளுவர் சொன்னார், கண்டபடி நீ பொய் சொல்லிட்டு தெரியறதுக்காக நான் இந்த குறளை எழுதலை. புரை தீர்ந்த நன்மைனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட களங்கம் இல்லாத நன்மை வரணும், எல்லாருக்குமான நன்மையாக இருந்தால் ஒரு பொய்யை கூட சொல்லிக்கோன்னு சொல்றாரு. அப்போ அப்படி மாற்றி சிந்திப்பது கவிஞனுடைய நெஞ்சம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதையாவது மாற்றி சிந்திக்கிறோமா? எப்போ முதல் பொய்யை நாம் எல்லாரும் சொன்னோம்? ஞாபகம் இருக்கா? அநேகமாக வீட்டில் அடி வாங்காமல் இருக்கிறதுக்காக சொல்லியிருப்போம். அதுதான் முதல் பொய்யா இருக்கும். நாம் சொன்ன கடைசி பொய் என்ன? இன்னும் நிறைய சொல்ல போகிறோம். பட் இப்போ கடைசியாக எப்போ சொன்னோம்? ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே கட்டாயமாக ஒரு 10 பொய்யாவது நம்ம சொல்லியிருக்க மாட்டோம்? சும்மா சொல்லுங்கள், நமக்குள்ள என்ன சொல்லியிருப்போம் தானே? நான் இதுவரை பொய்யே சொல்லியதில்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, அதை விட பெரிய பொய்யை இதுவரை அவர் சொல்லவில்லை என்று தான் பொருள். பொய்னா மற்றவர்களை கெடுப்பதற்கான பொய் கூட இல்லை. இந்த ஒயிட் லைஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், வெள்ளை பொய்கள். கொஞ்சம் இது மொபைல் ஃபோன் வந்த அப்புறம் பொய் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. நாம் இங்கே தான் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருப்போம், வந்துகிட்டே இருக்கேன், சென்னைக்கு பக்கத்தில் வந்துட்டேன்றோம். ரொம்ப தூரம் இருக்குடா, இன்னும் வந்துகிட்டே இருக்கேயா, இதோ சென்னைக்கு பக்கத்தில் இருக்கேன்றான் ஃபோனில். இந்த பொய்கள் சூழ வாழுகின்ற இந்த வாழ்க்கையில் இவ்வளவு விரைவாக ஓடுகிற போது கொஞ்சம் நிற்க வேண்டும், கொஞ்சம் கவனிக்க வேண்டும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த நில், கவனி, செல் என்பது போக்குவரத்து விதி, அப்படி தானேங்க? டிராஃபிக் லைட்டில் தானே அதை சொல்லுவாங்க. நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காத, நில். அது சொன்னாலும் நம்ம பையன் ஒத்துன்னு கேட்கறது இல்லை, ஒரு பையன் கேட்கறது இல்லை. டிராஃபிக் லைட்டுக்காக நீங்கள் நின்னீங்கன்னா உங்களைத்தான் பைத்தியக்காரன்னு சொல்கிறான். சிவப்பு விளக்கு வருதுன்னு நீங்கள் நிறுத்திருக்கீங்க, பின்னாடி அப்படி ஹார்ன் அடிக்கிறான். சிவப்பு விளக்குக்காக நிறுத்தியிருக்கே, போ போ போய்கினே இருமா. எங்கள் ஊரில் சென்னையில் எந்த லைட் இருந்தாலும் போய்கிட்டே இரு. இந்த ஊரில் எனக்கு தெரியல, எங்கள் பொம்பளை பிள்ளைங்க எங்கள் ஊரில் பைக் ஓட்டுறாங்க, அந்த ஓரமாக வந்துகிட்டே இருக்குங்க ஒரு பொண்ணு. இங்கே எல்லா வண்டியும் வந்திருக்கு, ஒரு கையை காட்டலை, ஒன்றும் இல்லை, அப்படி அலட்சியமாக இப்படி யூட்டர்ன் எடுக்குது. ஏத்துறேன் எம்எல்ஏ, பார்க்கலாண்டா, அந்த அந்த ரேஞ்சில் இருக்கு. பொண்ணுங்க அப்படி இருந்தால் பையங்க கேட்கணுமா? 4 பேர் போகிறோம் ஒரே பைக்கில், ஒருத்தனுக்கும் ஹெல்மெட் கிடையாது. இந்த மாதிரி பறந்து 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 போகிற வாழ்க்கையில் நம்ம டிராஃபிக் விதிகளே மதிப்பதில்லை. நில், கவனி, செல். போக்குவரத்துக்கு மாத்திரமல்ல, வாழ்க்கைக்கும். நம்ம நிற்கிறோமா? நிற்கிறோம்னா இப்போ நான் நிற்கிற மாதிரி இல்லை. திருப்பத்தூர் மக்கள் என்னை உயர்த்த வேண்டும் என்ற ஒரே கொள்கையில் ஒரு பிளாங்க் போட்டு என்னை உயர்த்திருக்காங்க. வாழ்க்கையில் நானே பல கைகள் உயர்த்தி இருக்குன்னாங்க. நிற்கிறோமா? நமக்கு பக்கத்திலேயே இருக்கிறவர் யார் என்று நமக்கு தெரியுமா? எப்படிங்க தெரியாமல் இருக்கும்? எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காங்க, வீட்டுக்காரம்மா இருக்காங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறீங்களா? அவங்கள உங்களுக்கு நிஜமாவே தெரியுமா? உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிற உங்களினுடைய வாழ்க்கை துணைவியை அல்லது வாழ்க்கை துணைவரை நீங்கள் முழுமையாக உண்மையாக அறிவீர்களா? அது கல்யாணம் ஆன புதுசுலலாம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தேங்க. அப்புறம் அப்படியே நாளாக பேச்சு குறைஞ்சு நம்ம சம்மர் வந்தால் பாலாறு மாதிரி ஆயிடுச்சு எங்கள் பேச்சு.
குறைஞ்சு போச்சு. திருமணமான புதிதில் எப்படி பேசினீர்கள்? இருக்கிற எல்லாரையும் தான் கேட்குறேன். திருமணம் நிச்சயிக்க இந்த காலத்தில் திருமணத்துக்கு முன்னாடியே பேசி பேசி கல்யாணத்தையும் நிறுத்திடுதுங்க. ஏன் அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு பிள்ளைங்க இருந்தால் அதுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், நிச்சயம் பண்ணுவீங்க தானே, நிச்சயத்துக்கு அடுத்த நாளே திருமணத்தை வச்சிருங்க. விளையிச்சா உங்களுக்கு? நிச்சயம் சத்திரம் கிடைக்கலன்னு கோயில் வச்சு பண்ணுங்க. இல்லையா, இல்லாட்டா நிச்சயதார்த்தத்தை தள்ளி போடுங்க, நிச்சயத்தை தள்ளி போடுங்கன்றேண்ணா. ஏன்னா நிச்சயம் பண்ணிட்டு ஒரு 6 மாதம் 8 மாதம்னா பேசிக்கிட்டே இருக்குங்க. ராத்திரியில் போர்வையை போத்திக்கிட்டு மெசேஜ் அடிச்சுக்கிட்டே இருக்கு. நமக்கு கண்ணாடியை போட்டு மெசேஜ் தப்பாக அடிக்கிறோம். எங்கள் அலுவலகத்தில் கல்ச்சர் கிளப்பில் என்னை சேர சொன்னாங்க. ஐ எம் ஹாப்பி டு ஜாயின் வல்ச்சர் கிளப்னு அடிச்சிட்டேன். சியும் வியும் பக்கத்தில் இருக்குது. ஏன்னா கண்ணாடி போடாமல் அடிச்சுட்டு நமக்கு அதுவே தெரியல. இதுங்க போர்வையை போத்திக்கிட்டு இருட்டில் அப்படி அடிக்குதுங்க. பேசி பேசி நிச்சயதார்த்தத்தோட பிரேக்கப் ஆயிடுது. அது கொஞ்சம் பரவாயில்ல. சிலதெல்லாம் திருமணம் முடிஞ்சப்புறம் பிரேக்கப் ஆகுது, மண்டபத்திலே பிரேக்கப் ஆகுது. இது அதிகம் பேசினாலும் பிரச்சனை. ஆனால் திருமணமான புதிதில் இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலும் ரொம்ப இளைஞர்கள், என் கண்ணுக்கு தெரியல, ஒருவேளை இந்த வெளிச்சத்தினால இருக்கலாம். ஆனால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருப்பது போல் இளைஞர்களை எங்கேயும் நான் பார்த்தது. எல்லா இடத்துலையும் இளமையாக தான் இருக்கீங்க. ஆனால் வயது நடுத்தர வயதாக இருக்கலாம். திருமணமான புதிதில் பேச்சு என்பது எவ்வளவு அருவி மாதிரி இருந்தது. எவ்வளவு பேசியும் போதவில்லை. அப்போல்லாம் பேசுவதற்கு நிறைய தடை இருக்கும். வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. சும்மா போய் பேசினா கிண்டல் பண்ணுவாங்க. அப்போவே பேசணும்னு அவ்வளவு ஆர்வம் இருந்தது. ஆனால் திருமணமாகி ஒரு 10 வருடம் கழித்து, ஒரு 15 வருடம் கழித்து பேச்சு என்பது எவ்வளவு குறைந்து போய்விட்டது. அப்போது இவ்வளவு குறைந்து போன பிறகு உங்கள் வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவியை உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? நில், கவனி என்று நான் சொன்னது போக்குவரத்தை நான் சொல்லவில்லை. உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் நிற்க வேண்டிய தருணங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டே ஆக வேண்டும் என்று உங்களுக்கு மாத்திரமல்ல, என்னையும் சேர்த்து நான் இந்த மேடையில் சொல்ல நினைக்கின்றேன். எதுக்கு ஓடுறோம்? காசுக்கு தான் ஓடுறோம். காசு, பணம், துட்டு, மணி இல்லாட்டா ஒன்றும் நடக்கலை. வேலைன்னு ஓடிட்டு இருக்கோம். வீட்டிலேயே இருக்கிற இல்லத்தரசிகள் கூட ஒரு நிமிடம் ஓய்வில்லை, குழந்தைகளுக்கு கூட ஓய்வில்லை. ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நின்று இந்த வாழ்க்கையை சரியாதான் வாழறோமான்னு பார்க்க வேண்டிய அவசியம் நம் எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த மாதிரியான தருணங்களில் நின்று வாழ்க்கையை திரும்பி பார்த்தவர்கள் சமூகத்துக்கு மகத்தான பணிகளை செய்திருக்கின்றார்கள். அப்படிதானுங்க, நின்று பார்த்தவர்கள். இங்கே சிஎம்சி உருவான வரலாறு உங்களுக்கு தெரியும். ஐடாஸ் கடர் அவர்கள், அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே மிஷினரி குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே நோக்கம் என்னென்னா, எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அம்மா மாதிரி நானும் இந்த பணியிலலாம் சமூக பணியை செய்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்காக ஒரு கணவர் அமெரிக்காவில் காத்திருந்தார். அவங்க இந்தியாவில் தான் பிறந்து வளர்ந்தாங்க. நிச்சயிக்கப்பட்டது அமெரிக்காவில். ஏன்னா அவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இங்கேருந்து போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளை குட்டிகளோட குடும்பம் அதுதான் அப்படியே தான் போயிட்டு இருந்தாங்க. ஒரு நாள், ஒரு கரிய நாள் அன்றைக்கு இரவு, இவங்க அப்பா மருத்துவர், ஐடாஸ் கடருடைய அப்பா மருத்துவர். அந்த மருத்துவமனைக்கு 3 பிரசவ கேஸ் வருது. அந்த இரவே வருது. 3மே காம்ப்ளிகேட்டடான கேஸ். அந்த மருத்துவர் நான் போய் பார்த்து அந்த பிரசவத்துக்கு நான் உதவி செய்கிறேன்னு மருத்துவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த 3 பெண்களினுடைய குடும்பத்தாரும் ஆம்பளை டாக்டர் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பொம்பளை டாக்டர் தான் வர சொல்லுங்க. இல்லையே, பெண் மருத்துவர் இல்லையே. செவிலியர் கூட அப்போ கிடையாது. மருத்துவச்சின்ற அவங்க தான் மருத்துவம் பார்ப்பார்கள். ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸ்னால் அவங்களால அந்த அளவு பார்க்க முடியாது. பார்ப்பதற்கான மருத்துவர் இருக்கிறார். அந்த குடும்பங்களுக்கு ஆண் டாக்டர் பார்க்கக்கூடாதுன்றாங்க. ஒரே நாளில் இது மாதிரி 3 முறை நடக்கிறது. அந்த 3 பெண்களும் இறந்து போனார்கள். அதை இளமையின் தலைவாயிலே நின்று கொண்டிருந்த ஐடாஸ் கடர் பார்த்தார். இந்த மாதிரியான ஒரு கட்டம் நம்ம வாழ்க்கையில் வர வேணாம். வந்ததுன்னா என்ன செய்வோம்?
வர வேண்டாம். வந்தால் என்ன செய்வோம்? ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் மனசில் அது ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் சரி நம்ம வேலையை பார்க்கலாம், இதுக்காக நாம் என்ன செய்ய முடியும்னு சொல்லி நாம் நிற்போம். ஆனால் கவனிக்காமல் நம்முடைய வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படி தானே? ஆனால் ஐடாஸ் கடன் என்ன பண்ணாங்க? நின்றார்கள், கவனித்தார்கள். அப்போ தான் தன்னை சுற்றி பார்க்குறாங்க. அது மட்டும் தன்னுடைய வாழ்க்கையே அமெரிக்காவுக்கு போகணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க சுற்றி பார்க்கிறார்கள். இந்த நாடு அப்போது வளர்ச்சி அடையாத நாடு இந்தியா. இங்கே மருத்துவர்களே இல்லை. எத்தனை பெண்கள் பிரசவத்தில் இருக்கிறார்கள், பேசிக் ஹைஜீன் இல்லாமல் இருக்காங்க. இவங்களுக்கு யார் சொல்லி தருவது? அதுக்கு யாராவது வருவாங்கப்பா, என்னுடைய வேலையில் அப்படி நினைக்கல. அமெரிக்காவுக்கு போய் மருத்துவம் படித்து விட்டு திரும்ப வந்து இங்கே பெண் டாக்டராக எத்தனை பிரசவங்களை ஐடாஸ் கடர் செய்தார் என்பதை அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிக்கிற போது புரிந்து கொள்ள முடியும். மரத்தடியில் 4 துணியை கட்டி அத்தனை பிரசவம் பார்த்துருக்காங்க, வசதி இல்லாத ஊர்களில். இப்படித்தான் சில பேர் நின்று திரும்பி பார்க்கிற போது அவர்களினுடைய வாழ்க்கை பாதை மாத்திரம் மாறவில்லை, சமூகத்தினுடைய வாழ்க்கை பாதையே மாறி இருக்கிறது. இப்போ நாம் அவ்வளவு தூரம்லாம் போக வேணாம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக நாம் கொஞ்சம் நிற்கிறோமா? ஒன்றும் வேணாங்க. நம்முடைய ஆரோக்கியத்தை சரியாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சம் நிற்கிறோமா? பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் ஏதாவது எல்லாரும் ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருப்பாங்க, அப்படி தானேங்க? ஹேண்ட்பேக் இல்லாமல் எங்கேயுமே போகிறது. ஆமாம், ஓட்டை சுமக்கிற மாதிரி ஹேண்ட்பேக்கை சுமந்து பல பேருக்கு தோளே இப்படி இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடையாது. அதனால் யாரும் அதிர்ச்சி அடையாமல் இருந்தால் நான் சொல்கிறேன் என்னன்னு. எக்ஸ்பயர் ஆன 70 மாத்திரை இருக்கும். ஏற்கனவே எக்ஸ்பயர் ஆன 70 மாத்திரை இருக்கும். ஏதோ ஒரு வீட்டுக்கு போகும்போது மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்கல்ல நம்ம இதில் வெத்தலை பார்க்க மஞ்சள் குங்குமம், அது ஹேண்ட்பேக்கில் பத்திரமா பல காலம் வாழும். அப்புறம் இந்த பின்னு, ஹேர் கிளிப்பு, கொண்டை ஊசி, அவசரத்துக்குன்னு உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. எந்த அவசரத்துக்கும் எதுவும் கிடைக்காது. எழுதாத பேனா 7-8 இருக்கும். ஒருவேளை நல்லா தேடி பார்த்தா காலாவதியான பழைய 1000 ரூபாய் நோட்டு கூட சில ஹேண்ட்பேக்கில் இருக்கும். என்ன காரணம்? நின்று நாம் வாழுகிற வாழ்க்கை. அப்போ இவங்க சாப்பிட வேண்டிய மருந்துகளை எத்தனை பெண்கள் சரியாக சாப்பிடாம இருக்காங்க? எங்கே டைம் இருக்கு? ரொம்ப பிஸி. காலையில் எந்திரிச்சதுலேருந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கு. வேலை இருக்குதான் இருக்கு, நானும் ஒத்துக்கிறேன். வேலை தொடர்ந்து, சமையலறை வேலை மாத்திரம் முடிகிற வேலையே அல்ல. பாக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுக்கலாம். சமையலறை வேலையே முடியாது, தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு எங்கே டைம் இருக்குது? இந்த வீட்டில் யார் என்னுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிறீங்க? சாப்பிடவான்னு சொன்னால் வரீங்களா, சாப்பிடவான்னு சொன்னால் வரமாட்டேன்றாங்க. இந்த அம்மா சமைச்சு வச்சுட்டு வீட்டுக்காரர் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த அம்மா சமையல் ரூம்லேயே கூப்பிடு, ஏங்க சாப்பிட வரீங்களா? பதிலே இல்லை. இன்னும் 2 அடி நடந்து, ஏங்க சாப்பிட வரீங்களா? அப்பவும் பதில் இல்லை. இன்னும் 10 அடி நடந்து, ஏங்க சாப்பிட வரீங்களா? அவர் கூப்பிட்டியான்றார். கூப்பிடலையா? கதறினேன். அவராவது பரவாயில்ல, கூப்பிட்டியானாவது கேட்குறாரு. வீட்டில் ஒரு மகன் இருக்கான்ல, அவன் காதில் 2 காதுலையும் மாட்டியிருக்கான். பிரளயமே வந்தால் கூட, இடியே விழுந்தா கூட, தடி விழுந்ததா கூட அவன் நினைக்கிறது இல்லை. இவங்களெல்லாம் சாப்பிட கூப்பிட்டு சாப்பிட்ட வச்சு இடத்த சுத்தம் பண்ணி, எங்கே எனக்கு டைம் இருக்குது? ஆனால் பெண்கள்கிட்ட தான் நான் முக்கியமாக சொல்கிறேன், ஸ்டாப், நில்லுங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். வேறு எந்த விதத்துலையும் நம்ம உயர்த்திக்க வேணாம், அதுக்கெல்லாம் ரொம்ப தூரம் போகணும். நம்முடைய ஆரோக்கியத்தை சரியாக வச்சுக்கிற அளவாவது நிற்கிறோமா? இப்போ நான் நிற்கிறது சொல்லலை, வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களே, எப்போவாவது ஒரு நொடி நின்று இந்த வாழ்க்கையை சரியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு பார்த்துருக்கோமா? கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆண்களுக்கும் அதே தான். எவ்வளவு இருந்தாலும் ஆரோக்கியத்தை நீங்கள் தான் கவனிக்கணும். ஏன் வேற ஒருத்தருமே கவனிக்க மாட்டாங்க சார், நாம தான் பார்த்துக்கணும். உங்களுடைய ஹெல்த்தை கவனிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார். யாருன்னா, கண்ணாடி முன்னாடி போய் பாருங்க, அவர் தான். நீங்கள் மாத்திரம் தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க முடியும். சரி, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகலாம்.
இப்போ உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொன்னேன். மனசுக்குன்னு ஒரு ஆரோக்கியம் இருக்குல்ல, மனதுக்கு என்று ஒரு ஆரோக்கியம் இருக்கு. இதை எப்படி மேம்பாடு செய்து கொள்வது? ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில் பல பேர் மேலே எரிச்சல் இருக்குது, பல பேர் மேலே பிரச்சனைகள் இருக்குது, சண்டை இருக்குது, பொறாமை இருக்குது, ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பதே போராட்டமாக இருக்குது. ஆனால் எப்போவாவது நின்று இந்த போராட்டமான சூழலிலிருந்து மனதை மாற்றுவதற்கு என்ன செய்வதுன்னு யோசிச்சோன்னா மிக நல்ல எளிதான வழி என்பது புத்தக வாசிப்பு தான். ஏன் புத்தக வாசிப்பு மனதை மாற்றுவதுன்னு நான் சொல்கிறேன்னா, இன்னொருவர் பேசுவதை நாம் கேட்பதே இல்லை. இன்னொருவர் பேசுவது, நீங்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்தது இல்லையா? ஐயா ஒருத்தராவது இன்னொருத்தரை பேச விடுறாங்களா? எனக்கு தெரிந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், ஒருவர் பேச கேட்டு எதிர்கட்சியில் இருக்கிற ஒருவர், எதிர்கட்சினா எதிர் அணியில் இருக்கிற ஒருவர் சும்மா உட்கார்ந்திருக்கிற ஒரே கலை வடிவம் பட்டிமன்றம் மாத்திரம்தான். உடனே எந்திரிச்சு அவர் எப்படி பேசினான்னு மைக்க பிடிங்க, இதெல்லாம் பட்டிமன்றத்தில் செய்ய முடியாது. தொலைக்காட்சி விவாதத்தில் ஒருத்தர் வாயை தான் திறக்கிறார், உடனே இவர் சொல்லுவார், இவர் சொல்லுவதை முழுவதும் மறுக்கிறேன். இவர் இன்னும் சொல்லவே இல்லை. இது தொலைக்காட்சி விவாதங்களுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம வீட்டில் இதுதான் நடக்குது, அலுவலகங்கள் இதுதான் நடக்குது, பேருந்தில் இதுதான் நடக்குது. இன்னொருவர் பேசுவதை கேட்பதற்காவது நிற்க வேண்டும். நில், கவனின்னு நான் சொன்னதில் மிக முக்கியமான விஷயம், சில உள்ளங்கள் பேச துடிக்கின்றன, அதை கேட்பதற்காக நாம் நிற்கிறோமா? அதை தான் சொன்னேன். உங்கள் வீட்டுக்காரமாவையோ இல்லை பெண்களாக இருந்தால் உங்கள் வீட்டுக்காரரையோ எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரியும்னு நான் கேட்டேன். விக்டர் ஃப்ராங்கல் என்று ஒரு மாபெரும் மருத்துவ மேதை இருந்தார். எப்போ இருந்தார்னா, ஹிட்லரனுடைய காலத்துக்கு பிறகு அப்போ இருந்தார் அவர். அவர் ஒரு ஜெர்மானிய நாட்டை சேர்ந்த ஒரு யூதர். அவரை ஹிட்லரனுடைய அரசாங்கம் பிடிச்சி கான்சன்ட்ரேஷன் கேம்பில் போட்டு படாத பாடுபட்டு எப்படியோ உயிர் தப்பி, அதுக்கு பிறகு ஹிட்லரனுடைய காலம் முடிந்த பிறகு ஜெர்மனியில் மனோதத்துவ நிபுணராக அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு டாக்டர் அவர். விக்டர் ஃப்ராங்கல் அவருடைய பேர். அவர் த ஹியூமன் மைண்ட் என்று ஒரு அபாரமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். மனித மனம் எப்படி என்பதை பற்றி ஒரு அபாரமான புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுற ஒரு நிகழ்ச்சி, இவர் மனோதத்துவ டாக்டர் தானே. ஒரு நாள் ராத்திரி கிட்டத்தட்ட 10 மணிக்கு இவருக்கு ஃபோன் வந்தது. அந்த காலத்தில் லேண்ட்லைன் ஃபோன் தானே, ஃபோன் வந்திருக்கு. இவர் எடுத்து பேசினா ஒரு அம்மா, கொஞ்சம் வயசான அம்மா சொல்லுது, நான் இப்போ தற்கொலை பண்ணிக்க போகிறேன், தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு நான் தற்கொலைக்கு ரெடியாக இருக்கேன்னு. இவர் உடனே பேசுகிறார். பேசினார் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 ஒரு 3-4 மணி நேரம் ராத்திரி பேசி அந்த அம்மா கடைசியில் சொல்லிருச்சு, தற்கொலை எண்ணத்தை நான் கைவிட்டுட்டேன் டாக்டர்னு சொல்லிருச்சு. இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மருத்துவருக்கு இதை விட என்ன பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியும்? அதுக்கு பிறகு 4-5 நாள் கழித்து அந்த அம்மாவை போய் அவர் பார்க்குறார். இவர் கேட்குறாரு, நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிறதுக்காக கேட்குறேன், நான் சொன்ன எது உங்கள் மனசை மாற்றினது? நான் நிறைய 4 மணி நேரம் நான் பேசினேன்ல, நான் சொன்ன எது உங்களினுடைய மனதை மாற்றியது? அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்து வர பேஷண்ட்ஸுக்கு அதை நான் நீங்கள் சொன்ன எதுவுமே என் மனசை மாற்றலன்றுச்சு. டாக்டருக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும் பாருங்கள். என்னம்மா 4 மணி நேரம் பேசியிருக்கேம்மா, எதுவுமே உன் மனசை மாற்றலையா? இல்லைங்க டாக்டர், நான் சொன்னதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு உடனேயே வாழுகிற நம்பிக்கை எனக்கு வந்து விட்டதுன்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஸோ லிசனிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒருவரினுடைய ஆன்மா பேச துடிக்கிறது. நாம் நின்று 2 நிறைய வீட்டில் நடக்குங்க இது. வீட்டுக்காரம்மா வீட்டுக்காரர் வந்த உடனே சில வீடுகளில் பணிப்பெண்கள் இருப்பாங்கல்ல, இந்த பாத்திரம் விளக்கிறதுக்கு வீடு கூட்ட பணிப்பெண், அவங்க ஒரு நாள் லீவ் போட்டாங்கன்னு வைங்களேன், இந்த வீட்டுக்காரம்மா அன்றைக்கி கொதி நிலையில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எனக்கு திருப்பத்தூரில் யாருமே லீவ் போட மாட்டாங்களா? வீட்டுக்காரம்மா அன்றைக்கி கொதி நிலையில் இருக்கும். இவர் வந்த உடனே இன்னைக்கு வரவே இல்லை அந்த அம்மானோன்னு வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார், சம்பளத்தை நீ கொஞ்சம் கூட்டி கூட எல்லாம் வருவாங்கன்னு சொல்லுவார். அந்த அம்மாவுக்கு அப்போத்தான் ரொம்ப கோவம் வரும். ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்கள்கிட்ட சொல்யூஷன் அந்த அம்மா எதிர்பார்க்கல. என்ன செய்தால் இந்த பிரச்சனை வராது என்று உங்களிடம் ஆலோசனை கேட்பதை அவர்கள் விரும்பவில்லை. அப்போ எதுக்கு என்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்பீங்கல்ல.
நான் சொன்ன யோசனையை நீ கேட்க மாட்டேன். அப்போ எதுக்கு வந்து என்கிட்ட பிள்ளாக்கணை வைக்கிற? எதுக்கு தெரியுமா? என் பிரச்சனையை சொல்லணும், ஒரு ஆள் காதார கேட்கணும், அவ்வளவுதான். கேட்கறதுனா எப்படி நாம் கேட்போம்? ஃபோனை பார்த்துனா அப்புறம் அது கேட்பது அல்ல. கொஞ்ச நேரம் உங்கள் ஃபோனை வச்சுட்டு அவங்க முகத்தை பார்த்து அவங்க கண்ணை பார்த்து, என்னம்மா வரலையா, கஷ்டம்தான் உனக்கு, தயவு செஞ்சு ஆலோசனை சொல்லாதீங்க. நீங்கள் அவர்களினுடைய கஷ்டத்தை காதில் கேட்டுக்கொள்ளுகிறீர்கள் என்பதே இன்னொரு உயிருக்கு அமைதியை தரும். நான் ஆண்களுக்கு மாத்திரம் சொல்ல, பெண்களுக்கும் சொல்கிறேன். பல வீடுகளில் இருக்குங்க, பல வீடுகளில் ஆண் வெளியில் போயிட்டு வர்ற போது அவன் எதையெல்லாம் சந்திச்சுட்டு வரான்றது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தெரியாது. ஆண் திரும்பி வருகிற போது, உங்களுக்கு என்ன, நல்லா ஊரை சுற்றிட்டு வரீங்க, நல்லாவா ஊரை சுற்றிட்டு வர, எவ்வளவு இடத்துல அவமானப்பட்டு அடி வாங்கி தான் திரும்பி வரும். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அதுவும் ஆண்கள் சொல்லவே மாட்டாங்க. பெண்களாவது வந்து இன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமான்னு ஆரம்பித்து விடாமல் பேசும். ஆண் சொல்ல மாட்டான். எந்த இடத்துல அடி விழுந்தது, எந்த இடத்துல அவமானம், எவ்வளவு பேர் வாசலில் கால் கடுக்க நின்றுட்டு வரீங்க, நீங்கள் வெளில சொல்லுவீங்க? சொல்ல மாட்டீங்க. நீ வாப்பா இன்னைக்கு சைன் பண்ணிடலான்னு சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு பதவியில் இருக்காரு, பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்க. காலையில் 9:45 மணிக்கு போய் நின்றுப்பீங்க. அவர் 10 மணிக்கு வர சொல்லியிருப்பார். 9:45 மணிக்கு சார் இன்னும் வரல, வருவார், வெயிட் பண்ணுங்க. இப்போ தான் டீ குடிக்க போனாங்க, இருங்க. நீங்கள் டீயும் குடிக்க மாட்டீங்க, பாத்ரூமும் போக மாட்டீங்க. ஏன் அந்த நேரத்தில் கூப்பிட்டுட்டா அப்படியே நிற்பீங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்காரா? லஞ்ச் டைமு கொஞ்சம் நேரம் ஆகும். லஞ்சு முடிஞ்ச உடனே நையுங்க அதையா, சார் இப்போ தான் மீட்டிங்கில் இருக்கார். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு கிளம்பிட்டாரு. நீங்கள் பார்க்கல, இந்த வழியாக தானே போனார். இங்கே தான் ஏன் நிற்கிறேன், பின் வழியாக போயிருக்காரு. இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா சொன்ன, உங்களுக்கு என்ன, நாளெல்லாம் ஜாலியாக வெளியில் போய் சுற்றிட்டு வரீங்க. அப்போ கூட ஆண் வாயை திறந்து நான் இன்றைக்கி என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்ல மாட்டேன். அதுதான் ஆண். என் குழந்தைகள் சில பேர் இருக்கீங்க, நிறைய பேர் இல்லை, ஆனால் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், அம்மாக்கள் வணக்கத்துக்கு உரியவர்கள். ஆனால் அம்மாக்கள்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நான் வணக்கத்துக்கு உரியவள்ன்றதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பெற்றேன் தெரியுமா? வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நீ என்ன கஷ்டப்பட்ட, உள்ள ஒரு ஏசி இருக்கா, ஒரு ஃபேன் இருக்கா, நீ அங்கங்கே உன்னை கூப்பிட்டு சோறாக போட்டாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வளையெல்லாம் போட்டுட்டு நல்லா இருந்த, உள்ள நான் எல்லாம் கஷ்டப்பட்டேன் வடிவேலு சொல்லுவார். எல்லா அம்மாக்களும் சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றேன் தெரியுமா, எப்படிலாம் வளர்த்தேன் தெரியுமா, சொல்லி சொல்லி அம்மாக்கள் தங்களுடைய இடத்தை உறுதி செய்து கொள்கிறார்கள். அவருடைய தியாகம் குறைவல்ல, ஆனால் தங்கள் இடத்தை உறுதி செய்து கொள்வார்கள். அப்பாக்கள் வாயை திறந்தே பேச மாட்டார்கள். ஒரு நாளும் நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு பட்டியல் போட தெரியாமல் இருப்பவர்கள் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது அப்பாக்கள் மாத்திரம்தான். அப்படி இருந்துட்டு ஒரு ஆள் வராரு உள்ள, 5:30 மணிக்கு அந்த ஆள் போயிட்டாரு இல்லை, பார்க்காமலேயே நாளெல்லாம் நின்று காலெல்லாம் கெஞ்சுது. அது உங்கள் ஊர் வெயிலில் கடந்து கஷ்டப்பட்டு வராங்க. சுள்ள நாளெல்லாம் சுற்றிட்டு வரீங்க, உங்களுக்கு என்ன, இங்கே உங்கள் பையனையும் பொண்ணையும் நான் இல்லை பார்த்துட்டு இருக்கேன், உங்கள் அம்மா வேறு நையின்றாங்க, அத்தனை பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொல்வதற்கு முன்பு ஒரு வார்த்தை நின்று கவனித்து, உங்கள் முகம் சரியில்லையே, போன வேலை நடக்கலையா, சரி பரவாயில்லைங்க, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கடவுள் கண்ணு திறக்காமலாம் இருப்பார், கட்டாயம் நடக்கும், உட்காருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த மனைவி சொல்லிட்டா அவ்வளவு கஷ்டமாக அவனுக்கு முடிஞ்சு போயிருந்தானே. நாம் சொல்கிறோம்மா, நான் இருவரையும் தான் கேட்கிறேன், ஆண்களையும் பெண்களையும் நான் பிரிவுபடுத்தி சொல்லு, நாம் சொல்கிறோம்மா, நாம் நம்முடைய உலகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோமே தவிர பக்கத்தில் இருக்கிற ஒரு உயிர் நம்முடைய பேச்சுக்காக, நம்முடைய கரிசனத்துக்காக, ஒரு பார்வைக்காக காத்திருக்கிறது, அதை கொடுக்க மாட்டேங்கிறோமே. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.